ஹாய் guys, this is Monica. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் எனக்கு ஒரு சூப்பர் டூப்பர் வீடியோ தான் இருக்குது. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஷேர் வித் யூ திஸ். என்னன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நார்மலாகவே எனக்கு வாட்ச்னா ரொம்ப பிடிக்குங்க. ட்ரஸ்ட் மீ, லைக் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே வாட்ச்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா வந்துட்டு அப்போல்லாம் வந்து குட்டி டயலில் இருக்க வாட்ச் வாங்கி கொடுப்பாங்க, பிளாக் கலர் அந்த ஸ்ட்ராப் வச்சு. அண்ட் அதை நான் ஸ்கூலுக்கு எப்போவுமே கட்டிட்டு போவேன். அண்ட் நான் வந்து செகண்ட்க்கு செகண்ட் டைம் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அது வந்து லைக் ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும், லைக் டைம் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்கிட்ட தான் டைம் கேட்பாங்க. ஏன்னா நான் ரொம்ப மைன்யூட்டாக டைம் பார்த்துட்டு இவ்வளோ செகண்ட் ஆகுது, இந்த மினிட் ஆகுதுன்னு அவ்வளோ எக்ஸாக்டாக சொல்லுவேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டைம்னா உங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வாட்ச் மேலே வருது ஒரு க்ரேஸ் அப்போலேருந்தே. அதுவும் அந்த லாஸ்ட்டு பீரியட் எப்போ அந்த பெல் வந்து அடிப்பாங்க, எப்படா நம்ம கிளாஸ் ரூம்லேருந்து ஓடலாம்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே என்னோடய மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ணுது. ஸோ அந்த டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, வேன்லாம் வந்து கிரவுண்டில் வந்து பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான் வேனுக்கு போகிற வரைக்கும் நான் டைம் செகண்ட் பார்த்துட்டே போயிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்கூலிங் எல்லாமே முடிச்சுட்டு காலேஜ் போன அப்பவும் எனக்கு அப்படி தான். நான் வாட்ச் வந்து நான் எவ்வளோ ஹரிபரியாக கிளம்புனாலுமே வாட்சை வந்து நான் மறக்காமல் கண்டிப்பாக கட்டிட்டு போயிடுவேன். இன்கேஸ் ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னா நான் வாட்ச் எடுத்துட்டாச்சும் போயிடுவேன். ஆனால் எனக்கு வாட்ச் இருக்கணும் என்னோடய கையில். எனக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏனே தெரியல, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வாட்ச்னா. அண்ட் எனக்கு யாருக்கிட்டையும் டைம் கேட்க பிடிக்காது. லைக் நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், அது ஏன் தெரியல, எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். அதனாலவே வந்துட்டு நான் வந்து வாட்ச் கலெக்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சி நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து நான் நிறைய வாட்ச் வாங்குவேன். அந்த டைமில் வந்துட்டு காஸ்ட்லியாக வாட்ச் எல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா, பார்த்தோன்னே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு அந்த மாதிரி தானே பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி வாட்ச் எல்லாமே பார்த்தா உடனே வந்து கேட்டு வாங்கிடுவேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா எனக்கு வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சொனாட்டா வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. லைக் ஸ்ட்ராப் வச்ச மாதிரி பிங்க், லைக் ஜீப்ரா கலர் இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட், அந்த மாதிரி ஒயிட் வித் லைட் பிங்க்கில் ஒரு ரவுண்ட் டயலாக வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சொனாட்டாவில். ஸோ அது என்கிட்ட இப்போ வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் அந்த ஸ்ட்ராப் எல்லாமே வந்துட்டு லைக் பழசாயிரும் இல்லையா, ஸ்ட்ராப்லாம் சீக்கிரமாக பிஞ்சிரும்ல, அப்போ கூட நான் ஸ்ட்ராப் மாற்றி கூட அந்த வாட்ச் நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். இப்பயும் நான் வச்சுருக்கேன். நான் வாட்ச் நிறைய வாங்க ஆரம்பித்தேன். பட் அப்போ வந்துட்டு நான் ரொம்ப காஸ்ட்லியாலாம் வாங்காமல் நான் என்ன பண்ணுவேன்னா, 100 ருபீஸ் 200 ருபீஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாமே கிடைக்கும். மார்க்கெட் சைட்லாம் போகணுன்னா அந்த மாதிரிலாம் வாட்ச் வாங்கிட்டு போயிட்டு நான் காலேஜ்லலாம் வந்து ஷோ ஆஃப் பண்ணுவேன், நியூ வாட்ச் அந்த மாதிரிலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஓ நியூ வாட்சா, எனக்கு கொஞ்சம் தரியாக நான் கட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எனக்குமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நியூவாக வாட்ச் போட்டுட்டு வந்தால் கொடுங்களேன், நான் கட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, எனக்கு வாட்ச்னா அவ்வளோ பிடிக்கும். அண்ட் வாட்ச் வந்து நான் காலேஜுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக வந்து நான் கொண்டு போகல அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து கையில் வந்து போட்டுட்ருக்க அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். நான் ரொம்ப சடனாக இப்படி பார்ப்பேன், நான் வாட்ச் இருக்காது. அச்சோ வாட்ச் இல்லையே அப்படின்னு இருக்கும். அது வந்து ரொம்ப எனக்கு அது மறந்து போயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் திருப்பியும் நான் எடுத்து டைம் பார்ப்பேன், எனக்கு மறந்து போயிடும், நான் கட்டிட்டு போகல. ஏன்னா அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, நான் 10 வாட்டி நான் பார்த்துட்டு வாட்ச் இல்லைனாலும் திருப்பியும் நான் வந்து பார்ப்பேன். அது மை காட், அது வந்து அந்த மாதிரி நான் இருந்திருக்கேன். லைக் அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அந்த டைமில் நான் அப்படி தான் இருந்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு பெரிய டயல் இருக்கும் அண்ட் ஸ்ட்ராப் மட்டும் மெல்லிஸாக வரும் இல்லையா, அந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு இன்னொன்று வாங்கி கொடுத்தாரு, டைமெக்ஸ் அப்படின்ற பிராண்டில். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் வந்து கட்டிட்டு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரேண்டமாக எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. லைக் ஒரு சில்வர் இந்த சென்ஸ் சில்வர் தானே, லைக் ஒரிஜினல் சில்வர் கலர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாப்பில் வந்துட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. உள்ள டயலில் வந்து பிங்க் கலர் சொனாட்டாவில். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம்லேருந்து நான் அது மட்டும் தான் கட்டிட்டு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய வாட்ச் நடுவில் வந்து 100 ருபீஸ் அது இது நான் அந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் கேரளா போனப்போ இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப்பு போவோம் இல்லையா, அப்போலாம் ஏதாவது வாட்ச் பார்த்தா எனக்கு வாட்ச் வாங்கிப்பேன். உடனே நான் வாட்ச் வாங்கிப்பேன், எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி வாங்குறதுக்கு. அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தேன். அண்ட் ஒன்ஸ் அப்போன டைம் நம்ம ஸ்ட்ராப்பும் அண்ட் ஸ்ட்ராப்க்கு அந்த டயலுக்கு கார்னரில் இருக்க அந்த பார்டரையும் மாற்றுற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வாட்ச் எல்லாமே இருந்துச்சு.
அந்த மாதிரியெல்லாம் நான் வாங்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து போ மாதிரி டை பண்ணுற மாதிரி வந்து ஸ்ட்ராப்ஸ் இருக்கும். லைக் ஸ்ட்ராப்பாக இருக்காது, ஒரு கிளாத்தில் வந்து போ டை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் கூட வாட்ச் வந்திருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்து என்னோட கதை. இந்த கதையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம்னா இப்போ தான் நம்ம மெயின் வீடியோக்குள்ளேயே போக போகிறோம். என்னன்னா, நான் ஒரு புது வாட்ச் வாங்கியிருக்கேன். அது என்ன வாட்ச்னு எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்சி இருந்த வாட்ச்சு. பட் அதை வாங்கணும்னு எனக்கு கொஞ்ச நாளாக தோண்டிகிட்டே இருந்துச்சு. அதுவும் என்னோடய பர்த்டேக்குள்ளே அதை வாங்கிடணும் அப்படின்னு தோண்டிட்டு இருந்துச்சு. ஃபைனலி அந்த வாட்சை நான் வாங்கிட்டேன். லைக் ஆக்சுவலி அந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து 6000 ருபீஸ். அதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் வாங்கினேன் 5000 ருபீஸ்க்கு. என்ன பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா கேசியோ வாட்ச். கேசியோ விண்டேஜ் சீரீஸ் இருக்கும் இல்லையா, அதில் ரோஸ் கோல்டு. மை காட், ரோஸ் கோல்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேன் ஹவுஸ்னா அந்த பிராண்டில் வந்து ஒரு ரோஸ் கோல்டு வாட்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி எனக்கு இந்த இந்த பிராண்ட்லேயுமே ரோஸ் கோல்டு தான் வாங்கணுன்னு இருந்துச்சு. பட் இதுலேயே வந்துட்டு லைக் கோல்டும் இந்த ப்ரைஸ் ரேட்டில் தான் வருது. பட் சில்வரில் வருது இல்லையா, அந்த ஸ்ட்ராப் இதே டிட்டோ வாட்ச் வந்து சில்வர் லைக் சில்வர் ஸ்ட்ராப்னால் வந்துட்டு 1500 2000 தான் இருக்குது. அண்டு என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப காமெடியாக ஒரு விஷயம் பண்ணேன். நான் வந்து ஷோரூமுக்கு போயிட்டு நான் கேட்டேன் லைக் இதுக்கு வந்து வாரண்டிலாம் எப்படி அப்படின்னு. ஏன்னா ஒரு வாட்ச் நம்ம ஆன்லைனில் வாங்கினாலுமே அதோட வாரண்டி எல்லாம் எப்படி, நான் ஷோரூமில் போய் டேரெக்டாகவே கேட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு கலர் வந்து கண்டிப்பாக போகுமா. அதுதான் எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. லைக் கலர் ஆப்வியஸ்லி வந்து போகும், இதுக்கு வந்து வாரண்டி கிடையாது, கலருக்கு வந்து வாரண்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கலருக்கு வாரண்டி கிடையாதுன்னா எதுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோன்னு கேட்டால், மேம் அது வந்து பிராண்ட் அண்ட் அந்த உள்ளே இருக்க பேட்ரி அந்த கெப்பாசிட்டிக்கு தான் அந்த ப்ரைஸு. ஸ்ட்ராப் வந்து கலர் போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு 2000 கொடுத்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. வாட்ச் அதுக்கு நான் புது வாட்சே வாங்கிடலாமேன்னு இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சனால வேறு வழியில் நான் ரிட்டனும் பண்ணல, நான் வச்சுக்கிட்டேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெர்ஃப்யூம் படக்கூடாதான் அண்ட் பாடி லோஷன்ஸ் படக்கூடாதான். அண்ட் வந்து ரோஸ் கோல்டுன்னு வரும்போது அது வந்து ஒரு பார்ட்டி வேர் தானா. ஸோ வந்து ரெகுலர் யூஸ்க்கு கிடையாது. இதுவே நம்ம சில்வர் ஸ்ட்ராப்னா வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கு பண்ணிக்கலாம். ஏன்னா அது தேஞ்சாலுமே வந்து கலர் போகாதுன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் அந்த வாட்ச். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி நான் வந்து ஷோரூம்லேயே போய் விசாரிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடி நான் என்கொயரி பண்ணிட்டேன் ஷோரூம்லேயுமே. அண்ட் இதுதான் என்னோடய வாட்ச். ஷோரூம்லேயே எனக்கு வந்து வாட்சோட டைம் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பிகாஸ் எனக்கு டைம் எப்படி செட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சத்தியமாக. அதனால் அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, கலர் வந்து போகும்னு சொல்லிட்டாங்க. அப்போது எதுக்கு நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கு மட்டும்தான் நம்ம காசு கொடுக்குறோம், இதுக்கு கிடையாது அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமேன்னு இருந்துச்சு. பட் ஸ்டில் இதோட ஒரு கிளாஸ், இதோட யூனிக்னஸ்க்கு தாங்க இதோட ப்ரைஸே போல். செம்ம கிளாஸாக செம்ம எலகண்டான லுக். நான் ஒரு நாள் கட்டிட்டு போனேன் வெளியே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் பை த வே இது வந்துட்டு லைக் இந்த இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆக்சுவலி வந்து இங்கே இருந்துச்சு ஓகேயா. பட் நான் இதை வந்து என்ன பண்ணேன்னா, இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னா, இந்த வாட்ச் நார்மலி ஏதாவது வாட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த லாக் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆரோ மார்க் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து ஒரு குட்டி ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்குள்ளே இந்த மாதிரி ஷார்ப்பான ஏதாவது ஒரு ஏதாவது ஷார்ப்பான நைஃப் ஆர் சிசர் வச்சு என்ன பண்ணணும்னா, அதுக்குள்ளே இப்படி இப்படி விட்டு இப்படி வந்து நம்ம இப்படி புல் பண்ணணும். புல் பண்ணிட்டோம்னா இது இப்படி ஆயிடுது. லைக் தெரியுதா, இப்படி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மூவபிள் தான். ஸோ இதை வந்து நம்ம எங்கே நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே வச்சுட்டு இதை ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆகிடுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கடையில் போயிட்டு இது பண்ண வேண்டாம், நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கலாம். அழகாக இருக்குல்ல. அண்ட் இந்த பிளாக் ட்ரெஸ்க்கு கூட இது ரொம்ப கிளாஸி அண்ட் எலகண்ட்டாக இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் பிளாக், நார்மலி வந்து இந்த ரோஸ் கோல்டு வந்து நீங்கள் என்ன அவுட்ஃபிட் போட்டாலுமே அது அது வந்து ஆப்டாக இருக்கும். லைக் சாரி போட்டால் கூட இது சூப்பராக இருக்கும், லைக் குர்த்திஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் ரொம்ப லைக் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு ரிசப்ஷன், ஒரு பார்ட்டி, எங்கே போனாலும் இது வாட்ச் போட்டுக்கலாம். பட் த திங் இஸ் கலர் மட்டும் இது போகும். ஸோ அதுக்கு இதை மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பட்
மற்றபடி இந்த வாட்ச் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தட் அவ்வளோ எலகண்ட்டாக ரொம்ப கிளாஸியாக. அண்ட் இது வந்து இலுமினேட்டார். இங்கே வந்து இலுமினேட்டார் ஓகேங்களா. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இங்கே ஷைனியாக இருக்க மாதிரி அது ஒரு மாடல். அண்ட் இதில் இலுமினேட்டர் இல்லாமல் நார்மல் மாதிரியும் இருக்குது. அண்ட் இந்த சீரீஸ்க்கு வந்து ஒரு நம்பர் இருக்குது. ஐ மீன் இந்த வாட்ச் சீரீஸ்க்கு வந்து ஒரு நம்பர் இருக்குது. லைக் வந்து விண்டேஜ்லேயே இதோட நம்பர் என்னன்னா B640WC 5AD. இதுதான் வந்து இந்த வாட்சோட நம்பர். எனக்கு தெரியல, ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுதான் இந்த வாட்சோட நம்பர். அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து இது அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து இதோட லிங்க்கும் நான் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஒர்த்தான ப்ராடக்ட் தான். பட் நீங்கள் வந்து எப்படி அந்த ப்ராடக்டை வச்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வச்சு ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கலர் வந்து ஃபேட் ஆகாது. இன்கேஸ் தண்ணியில் இதெல்லாம் போடுறோன்னா கலர் போகும். பட் உள்ளே வந்து தண்ணி வந்து போனாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இதுக்கு தான் அந்த வாரண்ட்டி 2 இயர்ஸ் வாரண்ட்டி. அண்ட் வந்து ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு கொடுத்தாங்க. இந்த பாக்ஸ்குள்ளே தான் அந்த கார்டு இருக்குது. லைக் இந்த கார்டு கொடுத்தாங்க. இந்த கார்டில் இருக்க பார்கோட் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டா வந்துட்டு 6 மந்த் எக்ஸ்ட்ராவாக வந்து வாரண்ட்டி தராங்களாம். நான் பண்ணியும் பார்த்தேன், எனக்கு தந்தாங்க. ஸோ அதான் உங்களுக்கும் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். அண்ட் மோரோவர் வந்து ஆஃபர் கிடைக்கும். லைக் ஆஃபர்லேயும் வரும். லைக் அப்படி நீங்கள் 6000க்கு வாங்கணும்னு கிடையாது. பட் கேசியோ வாட்சோட ஷோரூமில் போய் நான் கேட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஷோரூமில் வந்து ப்ரைஸ் வந்து 6000 தான். ஸோ அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அஃபிஷியலாக பிராண்ட் வந்து ஆஃபர் போட மாட்டாங்க. பட் ஃப்ளிப்கார்ட் அமேசானே வந்துட்டு ஆஃபர் போடுவாங்க. அவங்களே அவங்க சைட்டுக்கு வந்து ஆஃபர் போடுவாங்க. அந்த டைமில் வந்து இது நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுட்டே இருங்க. எப்போ வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து உடனே பர்ச்சேஸ் பண்ணுறேங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன். பிகாஸ் இது வந்து 5995 rupees. ஸோ எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆச்சும் உடனே போயிட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுட்டே இருங்க. எப்போ இதோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுதோ அப்போ வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அஃபிஷியலாக நீங்கள் ஒரு ஷோரூமில் போய் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து 5995 rupees தான். அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலி. என்னன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்துட்டு சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக வந்துட்டு ஃபேக் ப்ராடக்ட்ஸை வந்து அனுப்புறதுக்கான சான்சஸும் இருக்கா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அதையும் வந்துட்டு எனக்கு அந்த ஷோரூமில் சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சீரியல் நம்பர் வரும். ஓகேவா, எனக்கு வந்து இந்த ஷோரூமில் சொன்னாங்க இது சீரியல் நம்பர் வந்துச்சுன்னா இது ஒரிஜினல் தான். ஆக்சுவலி நீங்கள் இதை பண்ணணும். ஏன்னா அதை நான் பண்ணேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், பண்ணுறது நல்லது. எப்பவுமே ஒரு காஸ்டான ப்ராடக்ட் வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு சேஃபர் சைடுக்கு, நம்மளோட சேஃபர் சைடுக்கு இந்த மாதிரி ஒரு ஷோரூமுக்கு போயிட்டு என்கொயரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த வாட்சை வந்து வாங்கின அன்னைக்கே போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் இதுதான் என்னோட வாட்சோட ஸ்டோரி. நான் ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம் வரைக்கும் எப்படி வாட்ச் மேலே ஒரு க்ரேஸாக இருந்தேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட நியூ வாட்சும் உங்ககிட்ட நான் காமிச்சிட்டேன். அண்ட் இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறது எல்லாமே கேட்டுட்டு, நான் போடுற மொக்கை எல்லாமே கேட்டுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு மேலேயும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு லைக்கையும் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் எனக்கு வீடியோ போடுறதுக்கு பூஸ்டாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல்.